ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் ஹேண்டோட கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட் வெப்சைட்குள்ளே போயிடுறோம். 2025 ஃபிஃப்த் கொஷின்னு போட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே பாருங்கள் நமக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே கொடுத்துருக்காங்க. அதில் 5/25 கிளிக் பண்ணி அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கொஷின் பேங்க் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் செலக்ட் த இயர் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்ம அந்த செலக்ட் த இயர் ஆஃப் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இருந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5/25 காமிக்கும். அந்த கொஷின் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பாருங்கள் 5/25 நம்ம செலக்ட் த இயர் ஆஃப் எக்ஸாம் வந்துட்டு 5/25 நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் த சப்ஜெக்ட் கோட், நமக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் கோடை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம். இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன வேணும், அதாவது ஷார்ட் ஹேண்ட் தமிழ் ஜூனியர், ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர், டைப்ரைட்டிங் இங்கிலீஷு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஷார்ட் ஹேண்ட் நமக்கு தேவைப்படுறது ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர், அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் இங்கே கோட் வேர்ட் இருக்குது, ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிளிக் பண்ணிவிட்டோம். கிளிக் பண்ணோடனே நமக்கு அந்த வெப் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் பேட்ச்சு பேப்பர், என்னென்ன பேப்பர் இருக்குது, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் கோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அந்த கொஷின் கோடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நமக்கு கீழே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிக்டேஷனும் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் டவுன்லோட் ஃபைல், நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு எகைன் காமிக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்படியே வியூ ஆகும். நம்ம லாஸ்ட் டைம் என்ன கொஷின் எழுதணும், நம்ம வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கான கொஷின் பேப்பர் வந்துட்டு அப்படியே நமக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகும். நம்ம இதை பார்த்து நம்ம வந்துட்டு நம்ம இப்போ காப்பி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இருந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்க இதை வச்சு கரெக்ஷன் பண்ணுறோம். வேறுபடி நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் செகண்ட் பேப்பர் கொஷின்னா கீழே இருக்க அதே கோட் பார்த்தீங்க, கொஷின் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஷின் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு செகண்ட் பேப்பர் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியரோட செகண்ட் பேப்பரையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம கரெக்ஷன் கொடுத்துருக்க பேப்பரையும் சரி, நமக்கு தேவையானதையும் சரி நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். யாருமே நான் டவுன்லோட் பண்ணோம். இது நான் ஆக்சுவலாக இது ரொம்பவே இது எப்படின்னு சொல்லி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் டோட் வெப்சைட்குள்ளே போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிது. இதே மாதிரி உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்கிறேன். இதை வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இப்போ எழுதியிருக்க கொஷின் பேப்பர் தேவை, 5/25 எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, இங்கிலீஷ் தமிழ் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த கொஷின் பேப்பர் தேவை அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே போய் நான் சொன்ன மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள், அந்த இது வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.